இந்த கண்மணி பிள்ளைகள் என்ற இந்த நிகழ்ச்சிக்காக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலும் கூட அருமையான தங்கச்சி, உனக்கு நிறைய எதிர்காலத்தை குறித்து ஒரு கற்பனை இருக்கும், அப்படித்தானே? எனக்கு என் எதிர்கால கணவர் இப்படிதான் வேணும்னு சொல்லி ஒரு கற்பனை பண்ணியிருப்பேன் இல்லையா? நல்ல உயரமா இருக்கணும், நல்ல அழகா இருக்கணும், நல்ல வசதியா இருக்கணும், ஒரு கார் இருந்தா நல்லா இருக்கும், ஒரு பெரிய நல்ல மாடி வீட்டு நல்ல அபார்ட்மெண்ட் வீடா இருந்தா நல்லா இருக்கும், இப்படிலாம் நிறைய கனவுகள் உனக்குள்ள இருக்கும், அப்படித்தானே? இந்த கனவுலாம் இருக்கிறது தப்பு இல்லை, ரைட்டு தான். ஆனா இன்னைக்கு வேதத்துல ஒரு பெண்ணை குறிச்சு பார்க்க போறோம். அந்த பெண் அவளுடைய திருமணம் எப்படி இருந்தது, அவளுடைய எதிர்காலம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். கவனமா கேளு. அந்த பெண் யார் தெரியுமா? நீ ரொம்ப அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டேன் அந்த பேரை. நான் இப்போ உனக்கு சொல்றேன். அவள் தான் அக்ஷால். அந்த அக்ஷால் யார் தெரியுமா? காலேபுடைய மகள். காலேபு யாருன்னு கேக்குறியா? அவர் தான் பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்திட்டு வந்தாரு. அப்போ காலேப் யோசுவா அப்படிங்கிற ஒரு 2 பேர் தான் நல்ல ஒரு விசுவாச வீரர்களா இருந்தாங்க. அவங்க 2 பேர் தான் நல்ல ஒரு கடைசி அந்த கானானுக்குள்ள வரும் மட்டுமாக நல்ல ஒரு ஆண்டவருக்குள்ள நல்ல விசுவாசமா இருந்து அவங்க 2 பேர் தான் அந்த கானானுக்குள்ள நுழைஞ்சாங்க, யோசுவாவும் காலேப்பும். அப்ப அந்த யோசுவா என்ன செய்யறாருன்னு சொன்னா, அந்த கானானுக்குள்ள வந்த பிறகு அவர் நிலத்தை பிரிச்சு கொடுக்குறாரு. அப்ப அவருக்கு காலேபுக்கு எப்ரோன் அப்படிங்கிற ஒரு பட்டணத்தை பிரிச்சு கொடுக்குறாரு. அந்த எப்ரோன்ல நிறைய அரக்கர்கள் இருந்தாங்க. இந்த காலேபு அவங்க எல்லாம் என்ன செய்யறாரு, தோற்கடிச்சு அவங்க எல்லாம் வெளியே பத்தி விட்டுட்டு அந்த இடத்துல வாசம் பண்ணுகிறாரு. அப்ப பக்கத்துல கீரியாத் செப்பேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு. இங்கேயும் சில பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு தன் மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை கொடுக்கணும். அப்ப அவன் தைரியசாலியா இருக்கணும், நல்ல விசுவாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை போல அவர் என்றார். காலேப் நல்ல விசுவாச வீரர். அது மாதிரி தன்னுடைய மருமகனும் தன் மகளுக்கு வர்ற கணவரும் அப்படி விசுவாசமா தைரியசாலியா அப்படி இருக்கும்னு சொல்லி நினைக்கிறாரு. தப்பு இல்லைங்க. இப்போ உங்க அம்மா அப்பாவும் அப்படிதான் நினைப்பாங்க. என்னுடைய மருமகன் இப்படி வரணும், என்னுடைய மருமகள் ஆண்டவருக்கு பயந்து வரணும், அன்பா இருக்கணும், என்னை கவனிக்கிறவளா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லா பெற்றோரும் நினைக்கிறது ரைட் தானே? அதே போலதான் இந்த காலேப்பும் தன்னுடைய மகளுக்கு நல்ல ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற விசுவாசம் உள்ள நல்ல ஒரு வாலிபனா தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி நினைச்சாரு. அதனால இந்த கீரியாத் செப்பேரை யாரு அதை முறியடிச்சு அதை பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்னுடைய மகளை கொடுக்கணும்னு சொல்லி அவரு ஒரு போட்டி வைக்கிறாரு. அதுல ஒத்தினியேல் அப்படிங்கிற வாலிபன் என்ன செய்யறான், அந்த ஊரை சண்டையிட்டு ஜெயிச்சிடுறாரு. அப்ப இப்போ அந்த மகளுக்கு இந்த ஒத்தினியேலை என்ன செய்யற, காலேப் மகளுக்கு அந்த ஒத்தினியேலை திருமணம் முடித்து வைக்கிறார். அப்ப இந்த மகள் ஒரு வார்த்தை அவங்க அப்பாட்ட சொல்லலைங்க. அவ இந்த எனக்கு மாப்பிள்ளை இப்படிதான் இருக்கணும், இந்த கலர்ல தான் இருக்கணும், இவ்வளவு வசதியா இருக்கணும், ஒண்ணுமே சொல்லல. உடனே சரி அப்படின்னு சொல்லி என்ன செய்யறா, அவ சம்மதிச்சு அப்பாவுக்கு அப்படியே கீழ்படுகிறா, முற்றுமுடிய அப்படியே கீழ்படுகிறா. ஏன்ப்பா எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்காதே, இவர் என்ன கருப்பாலாம் இருக்காரு, இப்படி இருக்கிறாரு, மோட்டத்தனமா இருக்காரு அப்படின்னு நான் சொல்ல, ஒரு வார்த்தையும் சொல்ல. சரிப்பா, நீங்க எது செஞ்சாலும் எனக்கு என் வாழ்க்கைக்கு நல்லதுதான் செய்வீங்க அப்படின்னு சொல்லி அவ முழு நம்பிக்கையோட கீழ்ப்படுதலோட என்ன செய்யறா, அவங்க அப்பா கீழ்ப்படிந்து அந்த ஒத்தினையில திருமணம் பண்ணிக்கிறா. அது மட்டுமல்ல, அவளுக்கு அவங்க அப்பா வறட்சியான நிலத்தை கொடுத்திருந்தாரு. ஆனா அவ திருமணம் பண்ண அந்த வீட்டுக்கு போறப்ப அவ கணவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கிறா. நான் எங்க அப்பாட்ட ஒரு நல்ல ஒரு நிலத்தை கேட்கன்னு சொல்லி நினைக்கிறேன், நான் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்கிறா. உடனே கணவரும் சரின்றாரு. உடனே அவன் என்ன செய்யறா, அப்பாட்ட எனக்கு வறட்சியான நிலத்தை கொடுத்தீங்க, இப்ப நீர்ப்பாய்ச்சலான எனக்கு தோட்டத்தையும் நீங்க தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டபோது காலேப்பு தந்து விடுறாரு. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது அப்பாவை மதிச்சா, அப்பா கீழ்ப்படிஞ்சா, கணவர்கிட்டையும் பர்மிஷன், எதிர்காலத்துல அவ இஷ்டம் போல இருந்திருக்கலாம். ஆனா கணவர்கிட்ட அங்க என்ன செய்ய, பர்மிஷன் நான் கேட்கலாமா எங்க அப்பாட்ட அப்படின்னு சொல்லி பணிவா அவ பர்மிஷன் கேட்கிறா. பாத்தீங்களா, அவ வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த சம்பவம் யோசுவா 15ஆம் அதிகாரத்துல இருக்கு. நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு புரியும். பாத்தீங்கன்னா அவளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம அவ அந்த இஸ்ரவேலுக்கு ஃபர்ஸ்ட் நியாயாதிபதியே ஒத்தினியேல் தான். 40 வருஷம் அந்த இஸ்ரவேலை அவன் என்ன செஞ்சான்னா நியாயாதிபதியா இருந்தான்னு சொல்லி பாக்குறோம். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அக்சாலுக்கு. நீங்களும் அப்படி விரும்புறீங்களா? அப்ப உங்க பெற்றோருக்கு நீங்க கீழ்ப்படிங்க, அவங்களுடைய ஆலோசனையும் அவங்களுடைய போதகத்தையும் நீங்க தள்ளாதீங்க.
நீதிமொழிகள் என்ன சொல்லுதுன்னா, மகனே, என் மகனே, என் மகளேன்னு போட்டுக்கோங்களேன் உங்க பேரை, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. உங்க பெற்றோருக்கு எல்லாம் தெரியும். நீங்க வெளிப்புறமா தான் நீங்க ஒரு மனிதனையோ ஒரு பெண்ணையோ பார்ப்பீங்க. உங்க பெற்றோர் அவங்க இருதயத்தையே அவங்க அறிஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். அதனால அவங்கள பத்தி அவங்க எல்லாம் புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதனால இந்த நாள்ல உங்க வாழ்க்கையை நான் தான் என் வாழ்க்கையை அமைப்பேன்னு சொல்லி உங்க சுயநலமா அமைக்காதபடிக்கு உங்க பெற்றோருடைய போதகத்தையும் அவங்களுடைய ஆலோசனையும் கேட்டு நீங்க நடந்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கை எல்லோரும் உங்களுக்கு மட்டுமல்ல அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கு என்பதுல சந்தேகமே இல்லை. இந்த நாள்ல உன் வாழ்க்கை ஆண்டோடைய சித்தப்படி அமையுன்னு சொல்லி அவற்றை உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடு. கண்டிப்பா அது ஆசீர்வாதமா இருக்கும். நான் உனக்காக ஜெபிக்கிறேன். அன்புள்ள ஏசப்பா, இந்த வேலையில கூட ஆண்டவரே திருமண காரியத்துக்காக இந்த வாலிபத்தை ஆண்டவரே ஸ்தோத்திர வயசுல எதிர்காலம் எப்படி இருக்கும்னு சொல்லி நினைக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் மகள்களுக்கும் இறங்குவீராக. ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை நீர் அமைச்சு தருவீராக. தன்னுடைய இஷ்டம் போல இது வரைக்கும் நடந்திருக்கலாம், ஆனா ஆண்டவரே சித்தத்திற்கு இப்பொழுது கூட அவங்க ஒப்பு கொடுத்திருப்பாங்க. அந்த ஒப்பு கொடுத்த நிமித்தம் கர்த்தர் அவங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. அவங்களுடைய வாழ்க்கையை பிரகாசம் உள்ளதா, எல்லாத்துக்கும் மற்றவங்களுக்கும் அவளுக்கும் பிரகாசம் உள்ளதா, மற்ற யாருக்கும் பிரகாசம் உள்ள இருக்கிற வாழ்க்கையாகவும் அமைச்சுதாங்கப்பா. நீங்க அப்படி செய்யப்போதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.